வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இது மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடிங்க மென்டல் எபிலிட்டியை நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். பொது தமிழ் டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். பட் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துருந்தோம். அதை நம்ம டாபிக் வைஸ் இப்போ கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8 இருந்த டாபிக் இருக்கு இல்லையா, அது 2019 கடைசியாக நடந்து முடிஞ்ச அந்த ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். இதுதான் சரிங்களா? நீ அதை கோத்து பிள்ளைங்க 20 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம இனிமேட்டு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலை. இதுவும் இருக்கும், டாபிக் வைஸும் இருக்கும். இதை நீங்கள் ரிவிஷனுக்காக பயன்படுத்திங்க. எல்லா சிலபஸையும் நான் முடிச்சிட்டேன், இனிமேட் ரிவிஷன் தான் அப்படின்றப்ப இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் படிக்கிறப்ப டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? We will meet in next class. Thank you.